கோட்டை வீடு. இதன் ஆசிரியர் வரதராச ராமசாமி. நான் எங்கள் அம்மா மாதிரி புடவைய கட்டிக்க போகிறேனே என்றாள் ராஜி. எனக்கு மட்டும் தெரியாதா, நான் எங்கள் அப்பா மாதிரி வேஷ்டி கட்டிக்கிறேனே என்றான் ராஜன். நான் எங்கள் அம்மா நகையை போட்டுக்குவேன், நீ என்ன பண்ணுவ என்று ராஜி கூத்தாடினாள். ராஜனுக்கு கொஞ்சம் திகைப்பு உண்டாயிற்று. அவன் தகப்பனாரோ கடுக்கன், மோதிரம் முதலிய அலங்காரம் ஒன்று செய்து கொள்வதில்லை. ராஜிக்கு போட்டியாக அவனால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. ராஜியோ அட்டகாசமாய் டான்ஸ் ஆடுவது மாதிரி குதிக்கிறாள். என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ என்று சொல்லிக்கொண்டே அவள் குதிக்கிறாள். எங்கள் அப்பா மூக்கு கண்ணாடியை மூக்கில் போட்டுக்குவேன், அப்பா செருப்பை காலில் போட்டுண்டு ரோஜா நடப்பேன், இதை பார் இந்த மாதிரி நடப்பேன், உன்னால் அந்த மாதிரி செய்ய முடியுமோ என்று ஆவேசம் வந்த கவி ஆனந்தம் ஆடுவதை போல ராஜன் பெரும் மகிழ்ச்சியுடன் சொன்னான். ராஜி என்ன செய்வாள்? பாவம், ராஜன் மாதிரி அவள் செய்ய முடியாதென்று அவளுக்கு தோன்றியது. கண்ணுக்கு கண்ணாடியும் காலுக்கு செருப்பும் பெரிய சங்கதிகள் தானே. ராஜிக்கு முகவாட்டம் ஏற்பட்டது. இந்த சமயத்தில் அவளுடைய டான்ஸு அடியோடு நின்று போய்விட்டது. ராஜனை நேரே பார்க்க அவளுக்கு இஷ்டமில்லை. ராஜி தரையில் உட்கார்ந்து கொண்டாள். குறுக்கும் நெடுக்குமாக தரையில் கோடுகள் இழுக்க ஆரம்பித்தாள். அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து அடிக்கொரு தரம் எச்சில் துப்பி கொண்டிருந்தாள். அவள் தோற்று போய்விட்டாளவா, வெட்கத்தை உள்ளே விழுங்க முடியுமோ? கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே துப்பிக் கொண்டிருக்கிறாள். இயற்கையின் சேஷ்டை. ராஜா, நீ ரொம்ப சமத்து மாதிரி பேசிவிட்டாயோ, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேனே என்று ராக ஆலாபனம் செய்வது போல நீட்டிக்கொண்டே சொன்னாள். இதை சொல்லிவிட்டு தனக்கு ஏதோ பெரிய ஜெயம் வந்தது போல எண்ணிக்கொண்டு ராஜனுடைய முகத்தை ஒரு முறை பூராவாக பார்த்து போட்டோ பிடித்தாள். ரொம்ப பிரமாதமோ, நீ செய்கிறது என்னால் முடியாதோ, நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு மாத்திரம் முடியாதோ என்று குன்றத்தின் மேலிருந்த கோட்டையை ஆயாசம் இல்லாமல் பிடித்துவிட்ட வீரனைப் போல பேசினான் ராஜன். சொன்னதை திருப்பி சொல்லுமா கெளிப்பில்ல, அசடா பேசுமா ஆம்பில்ல என்று சொல்லி மறுபடியும் ராஜி தனது டான்ஸுக்கு ஆரம்பித்து விட்டாள். டான்ஸ் என்றால் உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு டான்ஸா, சினிமா டான்ஸா, சின்ன மேளா டான்ஸா, சுருதி லயம் தாளம் எதற்காவது கட்டுப்பட்ட டான்ஸா, அசடாய் பேசுமா ஆம்பில்லை, இதுதான் அவளுடைய நர்த்தனத்துக்கு பல்லவி. ஒரு முறை குதிப்பாள். அசடு அசடு என்று சொன்னால் யாருடைய முகம் சந்திரனை போல இருக்கும்? ராஜனுடைய முழுமதி முகம் மூலி கடுகு மூஞ்சியாக மாறிவிட்டது. இதை பார்க்க பார்க்க ராஜிக்கு கொம்மாளம். அஷ்டதிக்குகளையும் உதைத்து தள்ளுகிற மாதிரி டான்ஸு. அவைகளின் பேரில் மட்டும் ராஜியின் கால்கள் பட்டிருந்தால் அவைகள் சடசடவென்று சரிந்து விழுந்திருக்கும். முழங்காலை கொண்டு மூட்டு வலையை உதைக்க முடியாது என்று யார் சொன்னாலும் அது ராஜியின் இந்த பருவத்தில் ஏறுமா? ராஜிக்கு வயது 9 தானே. அவளுக்கு ஒரு வயது மூத்தவன் ராஜன். குரங்கு சாக கொடுத்த ஆண்டி என்று சொன்னால் ஆண்டிக்கு கோபம் வந்தாலும் வரும். இருந்தாலும் அந்த மாதிரி விழித்து கொண்டிருந்தான் ராஜன். தப்பி ஓடிய மீனை கவனித்து கொண்டிருக்கும் கொக்கை போல ஆத்திரத்துடன் மௌனமாயிருந்தான் என்றும் சொல்லலாம். வெற்றி காலத்தில் விபரீத புத்தி தோன்று என்று சொல்வார்கள். அப்பொழுது தலைகால் தெரியாதான். அந்த காலத்தில் தலையால் நடந்து காலால் யோசிப்பார்களோ என்னவோ. ஜெயமும் டான்ஸும் சேர்ந்து ராஜிக்கு தலைக்கிறுக்கு உண்டாகிவிட்டன. இன்னும் ஒரு முறை ராஜனை அவமானப்படுத்த வேண்டும் என்று திடீரென்று ராஜிக்கு தோன்றிற்று. யாருமே எதையும் அநேகமாக யோசித்து செய்வதில்லை. மான அவமான சங்கதிகளில் யோசித்தால் காரியம் கெட்டுப்போகும். மேலும் அவைகள் தாமாக தோன்றும் நிகழ்ச்சிகள். சட்டியில் இருந்தால் அகப்பையில் வருவது எவ்வளவு நிச்சயமோ அதுபோல உள்ளுக்குள் இருக்கிறமான உணர்ச்சி வெளித்தோன்றதான் செய்யும். இது இயற்கை.
கற்றுக் கொடுக்கிற பாடம் அல்ல. தலைக்கிற்கு அடைந்த ராஜி திடீரென்று, நான் தாலி கட்டிக்க போறேன், நீ என்ன பண்ணுவ என்று சொல்லிக்கொண்டே நர்த்தனத்தில் இறங்கிவிட்டாள். ராஜன் வாடியிருக்கிற கொக்கு, பாய பதுங்கி நிற்கும் புலி. உடனே அவனோட உடம்பில் ஒரு பூரிப்பு ஏற்பட்டது. ஒரு பாய்ச்சல் பாய்ந்தான். ராஜியின் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டான். நான் தாலி கட்ட போறேன், நீ என்ன பண்ண முடியும் என்று எக்காலம் போடும் காளையைப் போல சத்தம் போட்டான். என் கையை விடு, நான் அம்மா கிட்ட சொல்லுவேன், விடுறியா இல்லையா என்றாள் ராஜி. கொஞ்ச நேரத்துக்கு முந்தி நீ டான்ஸ் ஆடின மாதிரி இப்போ இல்லையோ? தோத்தால் அழறிய, அம்மா கிட்ட சொல்றேங்கிறிய, ஆம்பிட்டுண்டு அழுவாள் பொம்பளை என்று கைகளை கொட்டிக்கொண்டு பாடினான் ராஜன். ராஜிக்கு கோபம், ரோஷம் தளதளவென்று முகத்தில் கொதிக்கிறது. உடம்பில் இருக்கின்ற இரத்தமெல்லாம் முகத்துக்கு வந்துவிட்டது. அவமானத்தாலும் தோல்வியாலும் எப்பொழுதும் முகத்துக்குத்தானே ஆபத்து வருகிறது. முகத்தை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டாமா? அதனாலே தான் உடம்பு இரத்தம் முழுமையும் முகத்தில் வந்து கூடி குவிந்து கொள்கிறது. பெரிய மனுஷன் மாதிரி பேசிவிட்டாயே, நீ யாருக்கு தாலி கட்ட போற? உனக்கு யார் இருக்கா என்று என்னவோ பேசிவிட்டாள் ராஜி. யாருக்கா? உனக்குத்தான், வேற யாருக்கும் நான் தாலி கட்ட மாட்டேன் ராஜி, உனக்கு தெரியாதா என்று சிரித்து கொண்டே அவளுடைய கைகளை பிடித்து கொண்டான். ராஜி முகத்தை தொங்க போட்டு கொண்டாள். அவளுடைய முகத்தில் இப்பொழுது ரோஷம் இல்லை. வந்த காரியம் ஆனவுடனே உடம்பு இரத்தமெல்லாம் ராஜியின் முகத்தை கல்யாணம் விசாரித்து விட்டு விருந்துக்கு வருவதாக சொல்லி விடை பெற்று கொண்டு உடம்பு சுற்று பயணத்துக்கு ஆரம்பித்து விட்டது. ராஜா, நீ சுத்த அசடு என்றாள் ராஜி. அசட்டு கையை விட்டுவிட்டேன். என் கையில் ஏன் நகத்தால் கோடு இழுக்கிற? நான் ஆற்றுக்கு போகிறேன் என்றான் ராஜன். உன் கை தங்க கையோனோ? கோடு இழுத்தா அழகு குறைஞ்சி போயிடும். போடா அசடே, ஆற்றுக்கு போயேன், நான் இங்கேயே வீடு கட்டி விளையாடுறேன் என்றாள் ராஜி. நான் ஆற்றுக்கு போக மாட்டேன். நீ என்ன செய்வ? நான் இங்கே தான் இருப்பேன். அப்புறம் நீ என்ன பண்ணுவ என்றான் ராஜன். நான் வீடு கட்டுறத நீ பார்த்துண்டு சும்மா உட்கார்ந்திருக்கப்படாது. நீ எஜமானனோ நான் கூலி வேலைக்காரியோ, வேணும்னா நீயும் ஒரு வீடு கட்டிக்கோ என்றாள். நான் தனியாக வீடு கட்ட மாட்டேன், சேர்ந்து தான் கட்டுவேன். நான் ஏன் சும்மா இருக்கப்படாது? சும்மா தான் இருப்பேன். சும்மா நீ உன் வீட்டில் இரு. நான் கட்டுற வீட்டை பார்த்து கொண்டு இருக்கப்படாது. கட்டுற வீட்டுக்கு நிஷ்டரோடும் சொல்லுவேன். நான் சும்மா பார்த்து கொண்டு இருக்கேன். நான் வாய் திறக்கலை. இல்லாவிட்டா 1, 2, 1000 வரையில் எண்ணிக்கொண்டு இருக்கட்டுமா என்றான் ராஜன். நான் வீடு கட்டுற போது 1, 2 எண்ணிக்கொண்டு சும்மா இருக்கத்தான் உனக்கு தெரியும். ஆம்பளையா இல்லைனோ? என்ன பெரிய மனுஷி மாதிரி பேசுகிற? நான் அசடு தான். அசட்டை கட்டின்ட்டு தான் நீ காலம் தள்ளணும் என்று சொல்லி ராஜன் சிரித்தான். பெரியவர்கள் இப்படி சிரித்தால் அதை அசட்டு சிரிப்பு என்று சொல்லலாம். குழந்தைகள் இயற்கையாக செய்கிற காரியத்துக்கு என்ன அர்த்தம் கற்பிக்க முடியும்? பார்த்து ஆனந்தப்படலாம் அல்லது ஆத்திரப்படலாம். என்ன செய்தாலும் கடைசியில் குழந்தைகளை கெஞ்ச வேண்டியவர்கள் பெரியவர்கள். மெஞ்சினால் குழந்தைகளிடம் எந்த காரியமும் பலிக்காது. நீ சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, நான் பெரிய மனுஷி தான். நீ சின்ன மனுஷன். நான் வீடு கட்டணும் என்கிறேன், நீ வேடிக்கை பார்ப்பேன் என்கிறாய். யார் பெரியவா யார் சின்னவா சொல்லு பார்ப்போம் என்றாள் ராஜி. நீ தான் பெரிய மனுஷி, தடை என்ன என்றான் ராஜன். புலியே, ஜம்பம் பேசுறியே, உனக்கு தாலி கட்ட தான் தெரியும், உனக்கு வீடு கட்ட தெரியாது. பேசாத, திரும்பி பார்க்காம ஓட்டம் எடு என்றாள் ராஜி. மறுபடியும் டான்ஸு ஆட ஆரம்பித்தாள். ராஜனுக்கு ஆத்திரம். ரொம்ப பெரிய பேச்செல்லாம் பேசுறியே, எனக்கு தாலியும் கட்ட முடியும், வீடும் கட்ட தெரியும் என்று அவன் படபடவென்று பேசினான். ஏண்டா வீணா பேசுற? நம்ம வீட்டு மண்ணு எல்லாத்தையும் ஒன்னா சேரு. நம்ம வீட்டை கோட்டை மாதிரி கட்டணும். நம்ம புஸ்தகத்தில் இருக்கே அந்த கோட்டை மாதிரி நம்ம வீட்டை யாரும் கலைக்காம நீ பார்த்து கொள்ளணும்.
பாட்டி சொல்கிற மாதிரி நீ வெட்டி சிப்பாயா இருக்கப்படாது. மண்ணை சேரு, சுவர் எழுப்பணும். ஏன் கையை கட்டிண்டு சும்மா இருக்க? நான் கூட்டுறேன் மண்ணை. அதோ பார், அந்த இடத்துல கொண்டு போய் சேரு என்றார். 2 பேரும் புது வீடு கட்ட மண்ணை ஒன்றாக சேர்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயம் அவர்கள் ஊரு கூத்தாடி தாத்தா வந்து சேர்ந்தார். அவர் சிரித்து கொண்டே வந்தார். என்ன தாத்தா சிரிக்கிறீர்கள் என்று குழந்தைகள் 2 பேரும் ஏக காலத்தில் சிரித்தார்கள். பொக்கென்று சிரித்தவுடனே தாத்தாவின் முகம் தொங்கி போய்விட்டது. என்ன தாத்தா, நாங்கள் கட்டுற வீடு உங்களுக்கு ஷோக்காக படலையோ? நீங்களும் கொஞ்சம் மண்ணை சேருங்களே என்றான் ராஜன். போடா போ ராஜா, தாத்தாவுக்கு பொக்கை வாயை காட்டின்ட்டு அர்த்தம் இல்லாமல் சிரிக்கத்தான் தெரியும். அவருக்கு வீடு கட்ட தெரியாது. தாத்தா நீங்கள் போங்க, நாங்கள் வீடு கட்டி ஆனதும் கிரகப்பிரவேசம் செய்ய போகிறோம். கிரகப்பிரவேசத்துக்கு உங்களை அழைக்கிறோம். வந்து விருந்து சாப்பிட்டு விட்டு போங்க என்றாள் ராஜி. எல்லோரும் சிரித்தார்கள். முற்றும்.